டென்சில் வாஷிங்டன் வயசு வந்து அவருக்கு வந்து இப்போதைக்கு 70. அவருடைய ஈக்குவலைசர்லாம் வேறு லெவல், ரைட்? அவருடைய பாடி லாங்குவேஜ், அவருடைய மெத்தட் ஆக்டிங்கு. இப்போ 70 வயசில் இந்திய நடிகளோட கம்பேர் பண்ணும்போது இந்த படத்தில் அவர் என்னெல்லாம் பண்ணியிருக்காருன்னு இருக்குல்ல. ஏன்னா வயசாகிறப்ப முகத்தில் நம்மளுக்கு தெரியும். ஏன்னா நம்ம சின்ன வயசில் பார்க்கும்போது ஃப்ரெஷ்ஷாக இருந்தவங்களுக்குலாம் வயசாகுது, ஏன்னா நம்மளுக்கு வயசாகிடுச்சு, ரைட்? ஹையஸ்ட் டு லோவஸ்ட்னு ஒரு ஃபிலிம். இந்த திரைப்படத்தை வந்து ஆப்பிள் டிவியில் நான் வந்து பார்த்தேன். டென்சில் வாஷிங்டன் அண்டு ஸ்பைக் லீ, இன்னும் இப்படி சொல்லணும்னா மார்ட்டின் ஸ்கார்செஸி வித் லியோனார்டோ டிகாப்ரியோ, ரைட்? அந்த மாதிரி ஒரு பாண்டு நம்ம டைரக்டர் ஸ்பைக் லீக்கும் டென்சில் வாஷிங்டனுக்கும் உண்டு. ஆனால் என்னென்னா அவங்க 2 பேரும் கொலாபரேஷனில் 5 படம் தான் பண்ணியிருக்காங்க. இது 5வது படம். இந்த படம் வந்து 19 வருடங்களுக்கு பிறகு அவங்க இணைஞ்சிருக்காங்க. இப்போதைக்கு ஸ்பைக் லீக்கு வயசு வந்து 68, அவர் 70, 2 வயசு டிஃப்ரென்ஸ்னு வச்சுக்காங்களேன். இந்த 2 பேரும் சேர்ந்து ஒரு படம் பண்ணும்போது எப்படி இருக்கும், அது ஒரு த்ரில்லர் ஃபில்மை பண்ணுறப்ப என்ன மாதிரியான இம்பேக்ட்லாம் ஏற்படுத்தும் அப்படின்றதும். இன்னும் வந்து இந்த ஸ்பைக் லீ பற்றி நம்மளுக்கு சொல்லணும்னா, நம்மளுடைய இசையமைப்பாளர் ஏஆர் ரஹ்மானுடைய பாடல்களை அமெரிக்க படத்தில் வந்து ஹாலிவுட் திரைப்படத்தில் பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து ஒரு மாதிரி கூஸ்பம்ஸ் மொமெண்ட் இருக்குல்ல. 2006 இன்சைட் மேன் ஒரு ஃபிலிம், அந்த ஃபிலிமோடைய டைரக்டர் வந்து நம்ம ஸ்பைக் லீ தான். அவர் வந்து இன்சைட் மேனில் ஃபஸ்ட்டு ஷாட், அதாவது காரில் போகிறப்போ வந்து செய்ய சாங் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க தில்சே படத்தில். அந்த படத்தினுடைய சவுண்ட் ட்ராக் வந்து அதில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதேமாதிரி இவருக்கு வந்து இசை மீது பெரிய நாட்டம் இந்த டைரக்டருக்கு. இந்த படமும் அதை பற்றிய ஒரு படம் தான், இசை பின்னணியை கொண்ட படம் தான்.